ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் அடுப்பு இல்லாமல் நம்ம ஒரு கொக்கோ பர்பி செய்வோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வருவோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலையை போட்டு பவுட்ரு பண்ணிக்குவோம். அரைச்ச பொட்டுக்கடலை மாவை சளிச்சுக்குவோம். இந்த மாதிரி கப்பி வரும். சளிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். இந்த கப்பியோடைய ஒரு கப்பு கடலையை போட்டுக்குவோம். வீட்டில் வறுத்து தோல்லாம் எடுத்து வச்சிருக்க கடலை இது. இந்த மாதிரி குறைன்னு அரைஞ்சிருச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இந்த ஜார்லேயே எடுத்து வச்ச சீனியும் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கும். இப்போ சீனி பவுடர் ஆயிடுச்சு. இதில் போட்டுக்குவோம். பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்ச பால் நல்லா திக்காக இருக்குது. இந்த பாலை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சர்க்கரை கலையிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சா பொட்டுக்கடலை பவுடரை போட்டுக்குவோம். கடலையை பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். கொக்கோ பவுடரையும் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம பிணைஞ்ச மாவுலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அச்சு வச்சு எடுத்துக்குவோம். ஒரு சப்பாத்தி கல்ல கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச மாவை வச்சு இப்படியே உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்துக்கங்க. நான் ஒரு டப்பா மூடியை தான் எடுத்திருக்கேன். அச்சு எடுத்துக்குவோம்.